ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவியும் தோசையும் பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவிக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், பூண்டு இவ்வளவும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு முதல்ல இதை அரைச்சிக்கிடலாம். 1/2 கிலோ கறி வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் நான் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் கிரேவிக்கு மசாலா அரைக்கிறேன். எல்லாம் வறுத்து கூட அரைக்கலாம். நான் இது முதல்ல அரைச்சிட்டு வரேன். குக்கர் அடுப்பில் வச்சேன். இதெல்லாம் 1/2 ஹவருக்குள்ளே சமையலே பண்ணிடலாம். அவ்வளோ வேகமாக, அவ்வளோ குயிக்காக முடிக்கிற சமையல் இது. எண்ணெய் ஊற்றிட்டேன். அதே சோம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும். குக்கரில் பண்ணால் சீக்கிரமாக கறியெல்லாம் வெந்துடும். உப்பு கொஞ்சம், கல் இந்த ஸ்டவ் ரொம்ப சின்ன ஸ்டவ், நான் பெரிய ஸ்டவ் மாற்றிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் அரைச்ச இந்த மசாலா ஊற்றிட்டு இதில் போட்டுருவேன். இதையை சேர்த்து வதக்கிக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நல்லா வதங்கட்டும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தக்காளியை போட்டுக்குவேன். மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளியை அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் என்னென்ன போடுறதுக்கு வந்துன்னா, ஃபஸ்ட்டு சீரகத்தூள், அடுத்தது தனியாத்தூள், அடுத்தது தனி மிளகாத்தூள், அடுத்தது கொஞ்சமாக மிளகுத்தூள், அடுத்தது சிக்கன் 60 மசாலா தூள். இது இழுக்கும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கிறேன். அதில் சிக்கனை போட்டுக்கிட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். அப்போ தான் எங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும், தோசைக்கு, முட்டை தோசைக்கு. இப்போ மிக்ஸியை கழுவி நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கலர் வேணும்னா நம்ம காஷ்மீரி சில்லி போடலாம். கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த கறியிலே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும்.
இப்போ நான் குக்கரை மூடி போட்டு வச்சிடுறேன். அதுக்குள்ளே முட்டை தோசை ரெடி பண்ணலாம். இப்போ நான் முட்டை தோசை ரெடி பண்ண போகிறேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன். தோசைக்கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பொருள் எல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். நாட்டுக்கோழி முட்டை இருக்கு. இது நல்ல முட்டையான்னு தெரியல, உடச்சி பார்த்துட்டு அப்புறமா அதில் ஊற்றுவோம். இல்லை, நல்ல முட்டை இல்லை, பாருங்க கலங்கி போயிருக்கு. அதனால் இந்த முட்டையை நான் கீழே ஊற்றிடுறேன். அடுத்த முட்டை எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த சாப்பாடை இந்த கிரேவி ஆயிடுச்சு. இந்த முட்டை நல்லா இருக்குது, இது ஊற்றிக்கிறேன். ஸ்கூலுக்கா? போயிட்டு வா. இன்னொரு சவுண்டு இருந்தால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய். செஞ்சிடலாம். 3 சவுண்டு வந்துச்சு. இப்போ முட்டை தோசைலாம் எப்படி வருதுன்னு தெரில, வேகட்டும். முட்டை தோசை தயாராகிடுச்சு. சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இது ஆறில் தான் இது ஓப்பன் பண்ண முடியும். இப்போ தோசை ஆயிடுச்சு. கடைக்கு போறியா? போயிட்டு. குட்டி முட்டை, நாட்டுக்கோழி முட்டைனாலே எல்லோ கலரில் இருக்கும். அதே அந்த மஞ்சள் கலர் வந்து எல்லோவும் இருக்கும். ஒரு 4 தோசை முட்டை தோசை பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சுவையான முட்டை தோசை, நாட்டுக்கோழி முட்டை தோசை. தோசை ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி எடுத்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக வெந்திருக்குப்பா. செம்ம டேஸ்ட்டாக வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு கறிலாம். கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த தோசைக்கு இதை வச்சு சாப்பிட்டா உப்பு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்ப சுவையான
சிக்கன் கிரேவி எக் தோசை தயாராகிடுச்சு. இப்போ சாதா தோசை ஒரு 2. இப்போ இந்த சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுட்டு கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துச்சு. இந்த கறி தனியாக தான் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேணால் வேகட்டும். ஒரு 3 சவுண்டு கொடுத்தேன் இதில் வெயிட்டில் இது குக்கரில். இன்னும் கொஞ்சம் மசாலா வாடை போட்டோம். சுவையான சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி முட்டை தோசை, பிரேக்ஃபாஸ்ட்.